வந்துருக்குடா. என்ன பாட்டு இது? ஒளியிலே தெரிவது கடப்பாறையா குஜிலி மஸ்து நாங்க பண்ணிட்டோம். ஆமா இதுக்குதான்டா வர நீங்க மாட்டேன். பண்ணல. பா எல்லாம் செட்டிங் பா. யாரோ ஒருத்தவங்க பண்ணாங்களா இல்லையா? குஜிலி மஸ்து குஜிலி மஸ்து நாங்க 23ஆம் தேதி பண்றோம் பாரு. சரி இங்க பாரு. நோ 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 டேய் கம்முன்னு இருடா. நம்ம இன்னும் செட் பண்ண இப்ப தோனி உள்ள வந்துட்டாரா யார உள்ள வரான்னு பா தெரியல. வரான்னு தெரியல. கொஞ்சம் வாய் விடாம கம்பேக். சத்தம் இப்ப போடாத யாரோ கம்பேக் சந்திர போறானுங்க. சூப்பர் கிங்ஸ் இல்ல, செட் பேக் சூப்பர் கிங்ஸ். வந்துட்டு ஃபோர்த் பிளேஸ் தாண்டிடலாம். நாளைக்கு வின் பண்ணோம்னா மேல வந்துருவோம். இன்னைக்கு ஜாயின் பண்ணதை விட நாளைக்கு தான் ரொம்ப ஆர்வமா காத்துக்கிட்டு இருக்கு. நாளைக்கு இன்னைக்கு 2 நான் கண்டென்ட் ஒண்ணு கூடி நாளைக்கு கம்மியா ஆக்சுவலா சொல்லிட்டான் நாளைக்கு இல்ல நாளைக்கு ஸ்டார்ட் கலாய்க்க எடுத்து வச்சுக்கணும். ஏன்னா நாளைக்கு நிறைய ஹோப் இருக்கு. நாளைக்கு டிசி ஜெயிச்சிருவானுங்கன்னு. லைக் இல்ல அதான் ப்ரோ, ஒரு மேட்ச் தான். நாளைக்கு ஒரு மேட்ச்னா தான் நாளைக்கு வருவேன். என்ன டே கேம் தான். இவனுக்கு டே கேம்ல எப்படி பெர்ஃபார்மன்ஸ் இருக்குன்ற நாளைக்கு பார்த்தா தெரிஞ்சிடும். இன்னொன்னு இந்த பச்சை கலர் ஜெர்சி போட்டு இவனுக்கு ஜெயிச்ச வரலாறே கிடையாது. என்ன சொன்ன பத்து? ஒரு மேட்ச் தானே நாளைக்கு. ஆமா நாளைக்கு ஒரு மேட்ச் தான் நம்ம போடுவோம். மதிய நைட் மேட்ச் தான் போடுவோம். காலையில அப்படியே அதுலயே எல்லாம் பேசி முடிச்சிருவோம். அதுல எல்லாத்தையும் பேசிடுவோம். நாளைக்கு மொத்தமா பேசிடுவோம். ஏய் இம்பார்ட்டன்ட் மேட்ச் மட்டும் போடலாம்டா நாளைக்கு. நாளைக்கு யார் யாருக்கு? நாளைக்கு 2 இம்பார்ட்டன்ட் மேட்ச் ப்ரோ. நாளைக்கு ப்ரோ நல்லா விளையாடுறீங்க. அவன் கலாய்க்கிறான் ப்ரோ. அவன் சிஎஸ்கே மேட்ச் இம்பார்ட்டன்ட் இல்லங்கறான். மயிரே 2 ஜெயிச்சு நீங்க திருந்த மாட்டீங்க. தோத்து நீங்க திருந்த மாட்டீங்க. ஏன்டா அப்படி இருக்கீங்க? நாங்க இப்படிதான்டா இருப்போம். இன்னொன்னு அவனுங்க இந்த மாதிரி ஈசாலகாரன் பச்சை ஜெர்சி போட்டு ஜெயிச்ச வரலாறே கிடையாது. தர்மடி வாங்கின வரலாறா தான் இருக்கு அவனுங்கள்ட்ட. நாளைக்கு அந்த நம்பிக்கையில எனக்கு இருக்கு. நாளைக்கு தோத்துருவானுங்கன்னு. ஓகே ஸ்ட்ரைட்டாவே வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஜிடி விசஸ் கேகேஆர். அப்படியே வந்துட்டு தாலாடி பாட்டி தூங்க வைக்கிற மாதிரி ஒரு மேட்ச். இன்ட்ரெஸ்டாலாம் எனக்கு ஒன்றும் இல்லை ப்ரோ. உண்மையா ஓப்பனா சொல்ல போனா எனக்கு இன்ட்ரெஸ்டாலாம் இல்ல ப்ரோ. அவனுங்க பாஸ் ஸ்கோர் கீழே தான் ப்ரோ போட்டானுங்களே. அதான் 190 தான். ஆக்சுவலி இந்த பிச்சு இப்ப நம்ம வேர்ல்டு கப் ஃபைனல் நடந்த பிச்சு தான். இவன் ஆக்சுவலி ஸ்டார்ட் என்ன நினைச்சு எடுத்தான்னு தெரியல ஃபர்ஸ்ட் பேட்டிங். அதே மாதிரி நல்லா மிடில் ஆர்டர்ல புல் பேக் பண்ணி தான் விளையாண்டானுங்க. இல்ல அஜின்கா ரங்கன் என்ன பிளான் பண்ணிருந்தாங்க? பேட்டிங் எடுத்து ஒரு 200 பிளஸ் செட் பண்ணிட்டோம்னா செகண்ட் பேட்டிங் ஆக்சுவலி இவனுங்க ரொம்ப டேஞ்சரஸான பேட்டிங் லைனப்ல இல்ல ஜிடி. ஆமா ஆமா ஸ்மூத்தா போறேன் இதான். அதான் ப்ரோ. லைக் இன்னும் ஒரு 20 ரன் தான் ஷாட். 20 ரன்ஸ் மேல அடிச்சிருந்தாங்க. 15 ரன் ஷார்டேஜ்ல தான் இருந்துச்சு. ரொம்ப பெருசா இல்ல. போட்டுருவாங்க நேத்து க்ளோஸ் பண்ணிப்பானுங்க. ஓகே இந்த வீடியோல வந்துட்டு யார் யார் இருக்கான்னு பாத்தீங்கன்னா ஆதில் இஸ் பேக். அதே மாதிரி ரோஹித் வந்திருக்காரு. பத்து எப்பயும் போல பத்து இருக்கான். அதே மாதிரி ஜெயகண்ணன் ப்ரோ ஒரு போன வீடியோக்கு முந்தின வீடியோல பாத்திருப்பீங்க. சோ அவரும் வந்துட்டு ஜாயின் பண்ணிருக்காரு. சோ வீடியோ குருணால் பாண்டியா ஸ்டோரி போட்டிருக்கான். குருணால் பாண்டியா ராஜ்பிரியன் அவங்களோட வீடியோ ஸ்டோரி போட்டிருக்கான்டா. ஆமா அவன் கமெண்ட் ஸ்டோரியும் போட்டிருக்கான். ஸோ லைக் அதான் ஸ்டார்டிங் வந்துட்டு எனக்கு வந்துட்டு சர்ப்ரைஸ் தான். ஏன்னா டாஸ் வின் பண்ணி இந்த ஐபிஎல்லே 20 மேட்சிங் மேல ஆயிடுச்சு. மொதல் கேப்டன் சூஸ் டு பேட் அப்படின்னு சொல்லி இருக்கிறான். இல்ல ப்ரோ இவன் பராக் எடுத்தான் ப்ரோ. பராக் டிசிஷன் எடுத்து ஓப்பனிங் பேட்டிங் எடுத்து போனா அதே மாதிரி சக்சஸ்ஃபுல்லா முடிச்சானுங்க. இவன் கருத்து கணிப்புலாம் கரெக்ட் தான் ப்ரோ. ஆனா அவன் பேட்டிங் என்ன நம்பி போடாதான் ஒரு மாதிரி இடத்த எசக் பொசக் ஆக்கிட்டானுங்க. ஸோ அதுதான் லைக் வந்துட்டு பேட்டிங் எடுத்துட்டு எனக்கு என்னமோ அஜின்கா ரஹானே வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு ஒரு ஃபுல் ஸ்லெட்ஜில் வந்துட்டு போயிட்டு ஒரு 220 ப்ளஸ் வச்சிடலாம் அப்படின்னு ஆடின மாதிரி இருந்துச்சு. நான் ஸ்ட்ரைட்டாகவே சொல்லிடுறேன். இவனுங்க வந்துட்டு ஸ்டார்டிங் வந்துட்டு ஓப்பனிங் வந்துட்டு கொலாப்ஸாக தான் இருக்கானுங்க. ரொம்ப கொலாப்ஸாக இருக்கானுங்க. கேகேஆர் வந்துட்டு இவன் ஃபின் ஆலனையும் நியூசிலாந்து ஓப்பனிங்கே கூட்டிகிட்டு போயிடலாம். ஸ்டெஃபர்டியும் ஃபின் ஆலனையுமே கூட்டிட்டு போனாமே அதுவே வந்துட்டு ஆவரேஜ் பார்ட்னர்ஷிப்பே அவனுக்கு மினிமம் 40 வச்சிருக்கானுங்க. ஃப்ரம் த ஓடிஐல இருந்தே அவனுக்கு அப்படிதான் T20 வேர்ல்டு கப்ல இருந்தே அப்படிதான் மெயின்டைன் பண்ணிட்டு வரானுங்க. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு ஒருத்தனை ஆட வச்சு ஒருத்தனை ஆட வைக்காம இருக்கிறதுக்கு தாராளமா அவனுக்கு 2 பேருமே ஓப்பனிங் இறக்கிட்டு போயிடலாம். அப்படி இருந்தா இறக்குனாவே லைக் கேகேஆரோட ஓப்பனிங் வந்துட்டு கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். உங்க ஒப்பீனியன் என்ன? நீங்க சொல்லுங்க. இல்ல ப்ரோ ஆக்சுவலி அதை தான் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கேன். ஒண்ணு வேணும் கேம் கிரீன் இல்லனா ரோமன் பாலைவனா உட்கார வச்சு நீங்க போங்கடா. தாராளமா உட்கார வைக்கலாம் ப்ரோ. பவல் தாராளமா உட்கார. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப அவன் தடவுறான் ப்ரோ. தடவி அவன் 6 பாலுக்கு 7 பால் சின்ஸ்ல தான் ஒரு பவுண்டரி வருது. அப்படி இருக்க சிச்சுவேஷன் அவன் மிடில் ஆர்டர் வந்து அப்பெல்லாம் விளையாடணும் சரி பண்ணி வராது. இவங்களுக்கு நல்ல கெமிஸ்ட்ரி இருக்கு பின்னாலும் டீம் சைஃபட்டுக்கு. அதே கெமிஸ்ட்ரி கூட்டி போனா நல்லா ஆடுவானுங்க. இன்னைக்கு ரொம்ப நாள் 15 ரன் ஷார்டேஜ் தான். பாஸ் ஸ்கோர் 190 ப்ரோ. ரொம்ப பெரிய பிச்சரால நீ ஸ்விங் ரொம்ப பெருசாலாம் ஆட பாலு பேசிக் லிட்டில் பிட் இருந்துச்சே தவிர ரொம்ப பெருசாலாம் இல்ல. அடாப்ட் பண்ணி விளையாடுறதுக்கு ஈஸியா தான் இருந்துச்சு. இவனுக்கு போட்டு நடுல இன்னொரு மிடில் ஆர்டர் நல்லா விளையாண்டானுங்க ப்ரோ. அவனுங்க இடையில இந்த 15 10 ரன் ரேட்ல தான் இருந்தானுங்க. இந்த ரிங்கு அனுகுல் டிரைவ் வரிசையா விக்கெட் எடுக்க ஆரம்பிச்சோனே ரிங்கு வந்துட்டு ப்ரோ ஒரு நான் சொல்லி ஆகணும். ரிங்கு வந்துட்டு லைக் 2021 ஆனானா அந்த நாக்ல மட்டும் தான் ப்ரோ
22டா அந்த 5-6 மேட்ச். அதான் 23 ப்ரோ. சாரி 23. சாரி 23ல மட்டும் தான் 414 ரன். அதுக்கப்புறம் ஆடின ஒவ்வொரு சீசன்லயுமே தலைவன் 170 ரன் 11 இன்னிங்ஸ்க்கு 123 ரன்னு 98 ரன். அதாவது Bro, நான் நான் என்ன சொல்றது என்ன சொல்றேன் சீசனுக்கே சேர்த்து அவ்வளவுதான் அடிச்சிருக்கான் அவன். நான் என்ன சொல்றேன் ப்ரோ, கேமரா நல்ல செட்டிலான பொசிஷன்ல இருந்தான் ப்ரோ. சூப்பரா எல்லா பாலுமே டேக் ஆன் பண்ண, ஸ்லோ பால் தட்டி முதல்ல டேக் ஆன் கொடுக்கல பண்ண. அவனுங்க. என்ன நீ பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணிட்டாலே மேட்ட அடிச்சிருப்பான் அவன் கடந்துட்டு. 3 ஓவர் வந்துட்டு கேமரா கிரீன் வந்துட்டு ஸ்ட்ரைக்கே வரல. 18 பால் சும்மா ஆஃப் சைடுல நின்று லாஸ்ட் 30 பால்ஸ்லாம் கிட்டத்தட்ட 9-10 பால்ஸா பேஸே பண்ணியிருந்தான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அட்லீஸ்ட் நரைன்லாம் வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர். நான் அவனை என்ன சொல்றதுனே தெரியல. அழகா சிங்கிள் தட்டி விட்டு அந்த பக்கம் போய் நின்னுக்கலாம். அவனுமே வந்துட்டு சுத்தனா 5வது பால் 6வது பால் கேட்ச் கொடுத்துட்டு போறான். ஸோ பேட்லயுமே படல. நான் அந்த இடத்துல வந்துட்டு கேகேஆரோட பேட்டிங் வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு ப்ராப்பரா திங்க் பண்ணி தான் பேசிக் கிரிக்கெட் அவனுக்கு ஆடி இருந்தாவே போதும். ஒருத்தர் செட்டிலான பேட்ஸ்மேன் இருக்கும் போது அவங்க கிட்ட ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணி கொடுத்துட்டா போதும், அங்கேயே மேட்ச் முடிஞ்சு. ஸோ ரஷீத் கானை வந்து நல்லா டாமினேட் பண்ணான். பட் என்ன கேட்ச் மிஸ் ஆகிறதுனால கேமரா கிரீன் வந்துட்டு கொஞ்சம் டாமினேட் பண்ண மாதிரி தெரிஞ்சிருச்சு. அது ரெண்டாவது கீப்பர் கேட்ச் ஒன்றுமே பண்ண முடியாது. ஆப்வியஸா வந்துட்டு பட்லருக்கு அது ஜட்ஜ் பண்ணவே முடியல. பட் இவனுக்கு வாஷிங்டன் சுந்தருக்கு வந்து அது ஈஸியான கேட்ச். ரன் அப்லேயே அழகா தூக்கி போட்டு போயிட்டே இருந்திருக்கலாம். அவனுக்கு அங்க பிடிச்சிருந்தா மேட்ச் அங்கேயே முடிஞ்சிருச்சு. அதுக்கு மேல ஆடுறதுக்கும் ஆள் இல்ல. நம்ம வந்துட்டு ரிங்குலாம் வந்துட்டு ஆடியே ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அவனையுமே வந்துட்டு இப்படின்னு ஆடி ஒரு 180 செட் பண்ணானுங்க. சொல்ல போனா வந்துட்டு சிராஜ் எல்லாம் நல்லா இன்னைக்கு பவுலிங் போட வச்சிட்டாரு கேகேஆர். அதை தான் சொல்றோம். 3 ஓவர் போட்டு அவன் கடந்து ஆமா அவனை போயிட்டு நல்லா போட வச்சாடுங்க. அப்படி இருந்தும் அவன் யாருங்கிறது வந்துட்டு கடைசி பால ப்ரூவ் பண்ணான். தியாகி வந்து ஒரு 6 அடிச்சிட்டான். இந்தா வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மிட் விக்கெட்ல. அவன் வந்து பழைய சிராஜா சார்ஜ் எடுத்து ரொம்ப மாசம் ஆச்சு. அவனையும் இங்க டாட் பாலா போட வச்சு அவன் ஏதோ தான் ஃபார்முக்கு அந்த மாதிரி நினைச்சுக்கிட்டு எது வந்துட்டு ஆர்சிபிங்கிற மாதிரி எங்க போனாலும் அவனுக்கு பேர் தான் வாயில வருது. எது வந்துட்டு கேகேஆர் வந்துட்டு இந்த நிலைமையில இருக்கிறது காரணம் என்னன்னு நினைக்கிறேன்? பேட்டிங்கா இல்ல என்ன? அவங்களோட காம்பினேஷன் தான் ஃபர்ஸ்ட் திங். நீங்க சொன்ன மாதிரி ஆலனுக்கும் டிம் சைஃபர்ட்க்கும் ஒரு என்ன சொல்றது, ஒரு நல்ல இது இருக்கு 2 பேருக்கும். ஸோ வந்து அவங்க 2 பேருமே வந்து ஓப்பனிங் இறக்க விட்டுட்டு போவல் உட்கார வச்சுக்கலாம். நீங்க ரோமன் போவல் அவன் தேவையே இல்லை. அவன் வந்து ஒரு பேட்டிங் ஆல்ரவுண்டர் தான். அவனுக்கு ஓவர் தள்ளுறது இல்ல, எப்பயோ மாத்தி இறக்கி விடுறாங்க. அவனுக்கு ஒரு ஸ்டேபிள் பொசிஷன் இல்லை. ஸோ வந்து கேமரா கிரீனை நீங்க வந்து செகண்ட் டவுன் ஆடுவீங்க. ரஹானேவே தேவையில்லைன்னு தான் நான் சொல்லுவேன். நீங்க என்ன சொல்றீங்க? ரஹானே உட்காந்துட்டு ரிங்கு சிங் வைஸ் கேப்டன். ரஹானே பொறுத்த வரைக்கும் ப்ரோ ரொம்ப சொல்ற அளவுக்கு எல்லாம் ப்ரோ இவனுக்கு பேட்டிங் லைன்ல ரஹானே வரும் டீசெண்டா தான் ப்ரோ இருக்கான். இதோட உங்களுக்கு ஆங்கரிங் பண்றது ஆங்கரிங் பண்ணிடுவான். பவர் பிளேயர் ரன் கொண்டு வரவங்க கொண்டு வந்துறான். இன்னைக்கு ஒரு மேட்ச்லயே லைட்டா மிஸ் ஆயிட்டான். மத்தபடி இவங்க பேட்டிங்ல பார்த்தா ஓரளவு கன்சிஸ்டன்டா இருக்காரு. அவன் பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொன்னா மினிமம் 30 ரன் கேரண்டிடா. இந்த 2 மேட்ச் தான். நான் என்ன சொல்றேன்னா, நீங்க ஓப்பனிங் வந்து சைஃபர்ட்டையும் ஃபின்னாலனையும் விட்டீங்கன்னா ரகுவன்ஷ் ரகானே வந்து ஃபர்ஸ்ட் டவுன் செகண்ட் டவுன் ஆகணும். கேமரா கிரீனுக்கு பொசிஷன் வரும். அவன் வந்து தேர்ட் டவுன்ல இறங்கி ஆடவே மாட்டான். அவன் வந்து டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன். நீங்க நல்லா 2024ல ரகுவன்ஷி வந்து 3 டவுன்ல தான் இறங்கணும். 5th பிளேஸ்ல தான் வந்து இறங்கணும். ஆமா ஆமா நீ அதே அப்புறம் அவன் ஆடவை நீ ஒன்னும் பிரச்சனை இல்லை. அவனுக்கு வந்து ஸ்கில் இருக்கு ப்ரோ. நீ அவன் வந்து சும்மா கண்ணை மூடி 2 சுத்தா வேலை முடிஞ்சு போச்சு அவன் பிளேஸ்ல. அதுவும் இல்லாம வந்துட்டு நம்ம கிரீனே பார்த்திருப்போம். கிரீன் வந்துட்டு ரொம்ப ஒரு கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 1.5 இயர்ஸ் நினைக்கிறேன். அவன் வந்துட்டு T20 ஃபார்மேட்டே ஆடல ப்ரோ. அவன் T20 ஃபார்மேட் இல்ல. அவன் T20 ஃபார்மேட் ஆஷஸ்லி இது கான்சென்ட்ரேஷன் பண்ணான். கண்ணை கட்டி விட்ட மாதிரி அவன் உட்கார்ந்துட்டு இருந்தான். அதுக்கு இப்பதான் வந்துட்டு அவனுக்கு பால் பேட்ல பட ஆரம்பிச்சிருக்கு. மேபி இன்னொரு 1 or 2 இன்னிங்ஸ்ல வந்துட்டு இன்னும் ஷைன் ஆயிருவான்னு எனக்கு தோணுது. நெக்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்துருவான் ப்ரோ. கிளிக் ஆயிரும். அவனுக்கு கரெக்டான பொசிஷன் கொடுத்தா கிளிக் ஆயிரும். அவனுக்கு ஒரு ஸ்டேபிள் பொசிஷன் கொடுத்தீங்கன்னா கேமரா கிரீன் ஆடிடுவான். இப்போ வந்து பத்திரானா வேற கொலாப்ஸ் பண்றாய் ப்ரோ கடந்துக்கிட்டு. ஆமா ஒரு காம்பினேஷனே இல்ல. இப்போ பத்திரானா வந்தா யார உட்கார வைப்பாங்கன்னு தெரியல. இன்னொன்னு இவனுங்க எனக்கு இன்னைக்கு வருண் சக்கரத்துக்கு பதிலா இன்னொரு ஃபாஸ்ட் பவுலர் போயிருக்கலாமோன்னு தோணுச்சு. நல்லாதான் போட்டான் வருண் சக்கரத்தை நல்லாதான் போட்டான். நவதீப் சைனி போலாம். இல்ல ஒரு சான்ஸ் உம்ரான் மலிக்கே கொடுத்து பாருங்கடா. உம்ரான் மலிக்கு தந்திருக்கலாம். பிராவோ இருக்கான், சொல்லி கொடுத்திருப்பான் எப்படி லைன் எடுத்து வைக்கணும்னு சொல்லிட்டு. ஏன்னா டெத் ஓவர் போட என்ன ஆள் இல்ல ப்ரோ அவனுக்கு. அவ்வளவுதான் ப்ரோ. லைக் பவுலிங் அதனாலதான் நான் அந்த பவுலிங் டாபிக்கே பேசாம இருக்கேன். இதுக்கு ஒண்ணுமே இல்லை. இவனுக்கு கொஞ்சம் நார்மலான டீசென்ட்டான பேட்டிங் லைனப் முன்னாடி இவனுக்கு லாஸ்ட் ஓவர் வரைக்கும் ஃபுல் பேக் பண்ணானுங்க. அததான் ப்ரோ நான் வந்துட்டு கேகேஆரோட பவுலிங்கை பத்தி பேசாம இருக்கிறதுக்கு ரீசனே அதுதான். ஏன்னா அங்க வந்துட்டு பிரைம் பவுலர்ஸ் அங்க எவனுமே கிடையாது. இருக்கிறவனை வச்சு அப்படி இப்படின்னு ஓட்டினாதான் உண்டு. ஸோ அதனாலதான் அந்த பவுலிங் லைனப்பை பத்தியே நான் பேசவே இல்லை. ஆல்ரெடி புண்பட்டதுல எதுக்கு நம்ம வேற போயிட்டு
மறுபடியும் அதே இடத்துல அடிச்சுக்கிட்டு. ஸோ இவன் ரோஹித் மேட்ச் பாத்தியாடா நீ? மேட்ச் லாஸ்ட் 2 ஓவர் பார்த்தேன். அப்படிக்கு வந்த உள்ள நீ தானே கூப்பிட்ட. சரி ஓகே. லைக் சரி, செகண்ட் train ஹாஃப் வந்துட்டு ஒரு 180. என்னை பொறுத்த வரைக்கும் மேட்ச் எனக்கு தெரியும் ப்ரோ, இவனுங்க கன்ஃபார்ம் வந்து ஜிடி அடிச்சிருவானுங்கன்னு சொல்லிட்டு. பட் என்னை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு பேட்டிங்ல வந்துட்டு கில் வந்துட்டு எனக்கு இந்த சீசன் வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு நல்லாவே சார்ஜ் எடுத்து ஆடுற மாதிரி தோணுது. இல்ல ப்ரோ, நான் ஒண்ணு சொல்லவா? சார்ஜ் எடுத்து இன்னுமே இல்ல. இது வந்து எந்த கிரவுண்ட் அவனோட கிரவுண்ட் அவன் லீஸ்க்கு இல்ல ப்ரோ, எடுத்திருக்கான் அந்த கிரவுண்ட். அவன் சொந்த கிரவுண்ட்ல சோக் பண்றது நிறைய இருக்கு. இன்னைக்கு அவனுக்கு ட்ராக் நல்லா பிளாட்டா அமைச்சு போச்சு. பவுலரும் அவனுக்கு ஏத்த மாதிரி அமைச்சு போயிட்டானுங்க. இதாண்டா சாக்கு பம்பரை வாட்டின பம்பரை கட்ட மாட்டேன்ற மாதிரி யூஸ் பண்ணிட்டாங்க அவனை வச்சு. அதேதான் சாய் சுதர்ஷனுக்கும் சொல்லணும். அவனும் ரீசெண்டா T20s வந்து பெருசா ஆடல. அவனாலுமே வந்து கன்வெர்ட் பண்ண முடியல. அடிக்கிற ஸ்கோர் எல்லாம் எதுவுமே அவன் எல்லாம் கன்வெர்ட் பண்ணணும். அதனால சொல்றேன், இது ஒரு மாதிரி ஓகே ஆவரேஜான பேட்டிங் லைன் அப்னால இவனுக்கு வந்து லாஸ்ட் ஓவர் வரைக்கும் போச்சு. இவனுக்கு RCB மாதிரி டிஸ்டன்டிவான பேட்டிங் லைன் அப்பா இருந்தாங்க வச்சுக்கோங்களேன், 15 ஓவர்ல மேட்சை முடிச்சுட்டு போயிருப்பானுங்க. ஸோ லைக் அதுதான் வந்துட்டு இந்த பக்கம் வந்துட்டு ஸ்டேபிளா வந்துட்டு நின்ட்டான். இவன் ஒண்ணுமே பண்ண முடியல இவனுக்கு. இல்ல அவன் அழகா அந்த ஓடிஐ இன்னிங்ஸ் வந்துட்டான் ஜாலியா, மேட்சை கடைசி வரைக்கும் எடுத்துட்டு போறேன்னு சொல்லிட்டு. ஒரே ஒரு இதுதான் என்னடா பண்ணானுங்க கடைசி அந்த 4 ஓவர், எதுக்குடா அவ்வளவு தூரம் இழுத்துட்டு போறானுங்க? விக்கெட் நிறைய இது இவனுங்க ஜிடியா. அந்த பக்கம் ரிங்கு சிங் ஸ்கேம் பண்றானா, இந்த பக்கம் திவாட்டியா ரொம்ப நாளா அந்த ஆட்டு மந்தைக்குள்ள நடுவுல ஃபார்ம் அவுட் ப்ரோ அவன். இல்ல ப்ரோ, அதான் அந்த ஆட்டு மந்தைங்களுக்குள்ள அந்த நடுவுல ஒரே ஒரு வெள்ளை நாய் மட்டும் உட்காந்துட்டு இருக்குல்ல, அந்த மாதிரி திவாட்டியா தப்பிச்சுக்கிட்டே இருக்கிறான். ரொம்ப ரொம்ப எனக்கு தெரிஞ்சு எத்தனை வருஷம் ஆனிச்சுன்னு தெரியல அவன் ஆடி. அவன் வந்துட்டு கடைசியில ஒரு பினிச்சிங் நாங்களாம் ஆடுறதே கிடையாது. அவன் ஒரு மைண்ட் செட் வேண்டாம். சரி நீ இந்தியா டீமுக்கு சான்ஸ் கிடைக்காது, இவனுக்கு எல்லாம் காசு கொடுக்குற வர விளையாண்டுட்டு சும்மா தெரியும் அப்புறம் இந்த மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க நடந்துட்டு. வந்து போன சீசன்ல இருந்தே வந்து மிடில் ஆர்டர் இல்ல. போன சீசன் ரூதர்ஃபோர்ட் இருந்தான், அவன் வந்து மிடில் ஆர்டர் கொஞ்சம் ஹோல்ட் பண்ணான். இந்த சீசன் அவனும் போனதுனால மிடில் ஆர்டரே இல்ல. நீங்க ஈஸியா ஜிடிஏ வந்து லைக் அந்த டாப் அந்த 4 பேட்ஸ்மேன் ஆனாதான்டா அதில் நீ சொல்ற மாதிரி. அவனுக்கு ஆளனா பின்னாடி கீழே ரொம்ப கஷ்டம், ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுவானுங்க. ப்ராப்பரா 3 பேர் தான் ப்ரோ. 3 தான். பட்லர் இவனை தவிர எவனுமே இல்ல. இன்னைக்கு பிலிப்ஸே பார்த்தால என்ன பண்ணாரு, அவனே வந்துட்டு லைக் தூக்கிலாம் டீப்பாகல, சும்மா தட்டி 4 ரன் எடுத்துடலாம் அதுவே போதும், அந்த மைண்ட் செட்ல தான் அவன் ஆடிட்டே இருந்தான். அவனுக்கு ஒரு பியர் இருக்கு ப்ரோ, விக்கெட் விழுந்து அடுத்து எவன் அடிப்பான்ற பயம் அவனுக்கு இருக்கு. பத்து என்ன பும்ராவை போட்டு ஹர்திக் பாண்டியா திட்டின வீடியோ தான் வைரல் ஆயிட்டு இருக்கு, என்ன நினைக்கிறேன்? அவன் திட்டவே இல்ல, அவனும் அந்த மாதிரி பண்ணவும் இல்ல. நீங்க வேற ஏன்டாடு? நாங்கெல்லாம் இல்லப்பா, டே நாங்களாடா போட்டோம். ஒரே ஒரு ரெக்வெஸ்ட் தான் ப்ரோ. அவனே கேட்ச் டிராப் பண்ணதுக்கு வந்து அவன் அந்த மாதிரி ஃபீல் பண்ணிருப்பான்டா. எனக்கு ஹர்திக் மேல ரொம்ப வருத்தம். இந்த சென்ஸ் அவன் கேப்டன்சி ஒழுங்கா பண்ணேன்னு நான் சொல்லவே இல்லை. அவன் சூப்பரான கேப்டன், அவனுக்கு ஏத்த மாதிரி இவன் இருக்க மாட்டான். இவனுமே ஈகோ நிறைய காட்டுறானுங்க உள்ள, ஏகப்பட்ட இஷ்யூ இருக்கு மேனேஜ்மெண்ட்டுக்குள்ளே. எனக்கு மறுபடியும் வந்து போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் ஒரு மும்பை இருந்தீங்க தெரியுமா பத்து, எல்லாம் அடிச்சுட்டு அந்த பக்கம் இன்னைக்கு என்ன அந்த மும்பை தான் இன்னைக்கு வந்து குஜராத்துக்கும் கேகேஆருக்கும் தானே மேட்ச், அந்த மேட்ச் பேசுவான். எங்க நீ பேச மாட்டீரே கேகேஆரோ டிசியும் பத்தி, சரி ஜிடியும் பத்தி. ஜிஸ் பாக்கல, தூங்கிட்டியா? மும்பை மேட்ச் அப்பதான் தூங்குவான்னு பார்த்தேன். ஆக்சுவலி இவனுக்குள்ள என்ன ஒரு இஷ்யூனா, ரோஹித் ஒண்ணு, ரெண்டாவது ஸ்கை T20 கேப்டன் இப்ப கரண்டா வேர்ல்டு கப் அடிச்சானா இன்னும் அதை ஆட்ட ஆடுறாங்கன்னு. இன்னொரு பக்கம் ஜஸ்பிரீத் பும்ரா அவன் ஒரு பக்கம் ஆடிக்கிட்டு இருக்கான். கேப்டன்ஸ் கொடுப்பானா வைக்க மாட்டானன்ற கதையா இவன் நடுவுல இவன் வந்து மாட்டிட்டான். தெரிஞ்ச தெரியாம புலிவான புடிச்ச கதையா ஆயிட்டான். ஒண்ணு அடிவானாலும் பரவாயில்லன்னு வேற பிரான்சிஸ் மாதிரி, ஏன்னா அவன் வந்து குஜராத் அவ்வளவு சூப்பரா லீட் பண்ணான் அந்த டீமை. அவன் இப்படி அடி தர்மாரி வாங்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த ஃபீல்டிங் செட்டுக்கே வந்து கத்தராமரம் கடந்துட்டு கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டான். அது பார்த்தேன், பும்ராவை எதுவும் சொல்லல, இவனுங்களா தான் இன்டர்நெட்ல தப்பா அது போட்டுட்டு இருக்கானுங்க. பும்ரா வந்துட்டு அவன் என்ன பண்ணானா, அவன் அந்த ஓவர்ல 4 ரன் 40 ரன் போனதும் அவன் வெக்ஸ் ஆயிட்டான் ஒரு மாதிரி. அவன் ஒரு மாதிரி சிரிச்சுட்டு தண்ணி குடிக்க வந்தானுங்க. அப்ப கூட அவன் வேணான்னு சொல்லிட்டு என்னடா பண்ணுவான் டீம்ல வந்துட்டு ஒரு பிரைம் பவுலர் ஒருத்தர் இருந்தானா இந்த பக்கம் ஒருத்தர் கொஞ்சமா சப்போர்ட் பண்ணுடா, விக்கெட் எடுக்க வேணாம். இன்னைக்கு மேட்ச பத்தி பேசுறாங்க, என்னடா இவ்வளவு சீரியஸா பேசுறீங்க? நேத்து வீடியோ போட்டாச்சு இல்லடா, என்னடா? ஓகே 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 ஃபைன் ஃபைன்டா, அது சரி ஓகே விடுங்க. அவன் ரொம்ப வருத்தப்படுறான். நம்ம மேட்ச் பேச ஒரு கண்டென்ட் இல்ல, இன்னைக்கு மேட்ச்ல நடந்த ஒண்ணுமே இல்லையே. கமிங் பேக் டு கிரிக்கெட். அடுத்து மும்பை மேட்ச் அப்போ ஜிடி கூட தானே?
ஆமா 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 அது திங்கக்கிழமை என்ன பண்ண போறானுங்க தெரியல. சரி மார்க்கு ஓகே, போயிட்டு மறப்போம் பட்லர் மன்னிப்போம் பத்து. பார்த்துப்பான். ஆனா நீ அந்த டேர் மட்டும் பண்ணலன்னு கேக்குறாங்கடா கமெண்ட்ஸ்ல. டேர் டேரு பண்ணுவாரான்னு நான் சொல்லிட்டு. டேரு நாம பேசவே இல்லை. டேரு வந்து நம்ம போன்ல பேசணும். பேசவே இதுல இல்லையா நான் இதுல டேரு வந்து குடுமிடா வீடியோ நியாயமாடா டேய். ரெக்கார்ட் வீடியோ இருக்கா? வீடியோ இருக்கு. அது அது வந்து இவன் சொன்னான். ஓகேவா, ஃபர்ஸ்ட் டேர் சொன்னது வந்து என்ன, நான் உன்கிட்ட சொன்னா இல்லையா, இங்க இருந்து இது வரைக்கும் ஷேவ் பண்ண சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஆ, இவன் ஆதில்கிட்ட தான் சொல்லிட்டு ம், இருந்தேன். ஆமா, ஆ, அதுதானே ம், டேர். ம். இவன் ஆ. சம்மந்தமே இல்லாம நேத்து வீடியோல வந்து இதுதான் டேரு, இதை நீ பண்ணிடு சரி சரி அப்படின்னு. அததான் பண்ணு. சரி இங்க இருந்து இது வரைக்கும் பண்ணு, ஷேவ் பண்ணு. இங்க இருந்து இது வரைக்கும் பண்ணு. நாளைக்கு பண்ணிட்டு நாளைக்கு வீடியோல வரும்போது நீ பண்ற. இங்க இருந்து இது வரைக்கும் தான் பண்ணணும். டேர் நீ கொடுக்கும்போது நீ நான் பண்ணனா நீ பண்ணனல்ல பண்ணல. அப்புறம் என்ன? நான் பண்ணேன். அது இவனுங்க கொடுத்தானுங்க. அவனுங்க டேர் வந்து உனக்கு கொடுக்கல, என்ன எனக்கு தான் கொடுத்தானுங்க. சரி ஓகே ஃபைன். அதான் இந்த மேட்சை வந்து பத்தி பேசுறதுக்கு பெருசாலாம் ஒண்ணும் இல்ல. அப்படியே வந்துட்டு ஜாலியா சும்மா ஒரு போற போக்குல ஒரு ரிவ்யூ தான் இது. எப்பவும் முடிய வேண்டிய மேட்ச் நாளைக்கு மேட்ச் ரிவ்யூ வேணா போவோம். என்ன ப்ரோ? நாளைக்கு மேட்ச் ரிவ்யூ ரிவ்யூ வேணா பாப்போம். ரிவ்யூ ஆமா வேணா பாப்போம். நான் ஏன்னா இந்த மேட்ச் பெருசா ஒண்ணுமே நடக்கல. ஆமா ராமகிருஷ்ணா கோஸ் இன் பிளேஸ் ஆஃப் கலீல் அகமத். ஏய் ஆமாடா, ரீப்ளேஸ்மெண்ட் பேசணும்னு இருந்தேன்டா. சொல்லுங்கடா. கிரிக்பஸ் சோர்ஸ் படி Replace- ஆகாஷ் மதுவால் தான் ரீப்ளேஸ்மெண்டா வராங்க. ஆகாஷ் மதுவால் தான் வந்து பேசிட்டு ஆகாஷ் இருக்காங்க. மதுவால் பிளேயிங் அப்புறம் வந்து லெவல் யாரும் வா. இன்னொரு பஸ் என்னன்னா உமேஷ் யாதவ் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் ஃபாலோ பண்ணிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஏய், ஃபாலோ பண்ணல. கம்முன்னு இருங்க. அவனெல்லாம் கூட்டு வராதீங்க. இல்ல, கம்முன்னு அது இருங்க வேணா. நீங்க. எனக்கு இன்னொன்னு என்னன்னா, ஆகாஷ் மதுவால் நெட்ஸ்ல ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப நாள் இப்ப ரீசெண்ட் டச்ல இருந்துட்டே இருக்காங்க சிஎஸ்கேயோட நெட்ஸ்ல. ம். நாளைக்கு கமிங்ஸ் வந்துருவாண்டி. அதனால வந்து ரீப்ளேஸ்மெண்ட் சைடு உடனே, ஏன்னா இப்ப தேவை உடனே ஒரு ஃபாஸ்ட் பவுலர் இவனுக்கு. ஆகாஷ் மதுவால் குட். நான் சொல்றேன், எவனும் முகேஷ் வேணாம். சௌத்ரி என்னடா? நேத்து நீங்க முகேஷ் பேசுற சௌத்ரி. வீடியோ பார்த்தேன். முகேஷ் சௌத்ரி கூட்டிட்டு இதை கேட்டா வேணும். முகேஷ் ப்ரோ சௌத்ரி வேணாம். இப்ப அததான் ப்ரோ இப்ப அததான் ப்ரோ சொல்றேன். எனக்கு நீங்க நேத்து ஒரு பாயிண்ட் சொன்னீங்க. ஒண்ணு மேட்ச் ஒரு ரிசல்ட் சீக்கிரம் தெரிஞ்சிடும், ஒண்ணு நம்ம சைடா அவன் சைடான்னு. ஆக்சுவலி நம்ம சைடா தான் இருக்கணும். அவன் சைடு விட்டுருக்கூடாது. விட்டுருவேன் ப்ரோ. நான் 1000 சொல்லுங்க ப்ரோ, என் தலைவன் முகேஷ் சௌத்ரி வந்தாலும் ஒரு கலக்கிடுவான் ப்ரோ. நாளைக்கு வந்து என் தலைவன் தான் கலக்குவாங்க அவனை வச்சு. ஃபார்ம்ல இல்லாத அபிஷேக் சர்மா ஃபார்ம் பண்ணிட்டு வந்துருவானுங்க நாளைக்கு. ஆதில முகேஷ் சௌத்ரி வேணாம். இங்க பாரு, இப்போதைக்கு உனக்கு நாளைக்கு ராமகிருஷ்ண கோஷ் வந்து பிளே பண்ண நாளைக்கு கோஷ் ராமகிருஷ்ண கோஷ் வந்து உனக்கு பேட்டிங் டெப்த்தும் தருவான். அடிஷனல் பேட்டிங் டெப்த் வந்து ப்ரோ. ஜோக் சப்போர்ட் தான். நான் வந்துட்டு சீரியஸா தான் சொல்றேன். 1000 மண்ணுங்க. முகேஷ் சௌத்ரி உள்ள கூட்டு வர மாட்டானுங்க. சப்போஸ் உள்ள கூட்டு வந்தா என் தலைவன் ஒரு கலக்குவான்னு சொல்றேன். ஏன்டா சத்துலுக்குன்னு தனியா ஒரு ஃபேன் கிளப் இருக்கும்போது முகேஷ் சௌத்ரிக்கு ஏன்டா இருக்க கூடாது? இன்ஸ்டாகிராம் ஃபுல்லா போறதே தீபக் சகர் சந்து தாக்கர் வந்து ஸ்பை வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இப்படி நம்பி பறிபோய்த்து இப்படி நம்பி ஏமாத்திட்டீங்களா டேய்? அவனுங்க நாங்களே நம்ப மாட்டோம்டா கடைசில அப்பாராவ் சூப்பராவ். சரி ஓகே வழியில அவங்க தான் கொடுத்தாகணும். பேட்டிங் டெப்த் அடிஷனல் நல்லா இருக்கும். நல்ல ஹிட்டர் ஒண்ணு. இன்னொன்னு 140ல கிளாக் பண்ணுவான் பால். நல்ல ஒரு ஹார்ட் லென்த்ல போடுவான். யாக்கர்ஸ் வைப்பான். டெத் பவுலிங் அவட்ட நல்லா இருக்கும். அன்சுல் கம்போஜ் அவனுமே வந்து டெத் பவுலிங் போடலாம். டேய் இப்ப என்ன பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கேக்கு 3 பேர் பிரச்சனையே இல்லடா. அன்சுல் கம்போஜ், நூர் அகமது, அப்புறமேட்டு வந்துட்டு அகில் ஹுசைன். 3 பேர் பிரச்சனையே இல்ல. அவனுக்கு போட்டு ஜேமி ஓவர்டன், ஜி சிங், கலீலுக்கு பதிலா ராமகிருஷ்ணா கோஷ் வந்தா பெர்ஃபெக்ட். அவ்வளவுதான். ஒரு பிளேஸ்மென்ட் மட்டும் யாருன்னு சொல்லி வெயிட்டிங். எனிவேஸ் நம்ம தப்பிச்சிரோம். நம்ம இவ்வளவு பேசுறோமா? நாளைக்கு இதோ உங்களுக்காக கார்த்திக் சர்மா கூட்டிட்டு விளையாட பாடுங்க. இதோ உங்களுக்காக முகேஷ் சௌத்ரி நாளைக்கு வரான். நாளைக்கு உள்ள வரான். தலைவர் கோஷ் ஆட வைக்க மாட்டானுங்க. முகேஷ் சௌத்ரி தான் ஆட வைப்பானுங்க. நாளைக்கு கோஷ் ஆடுனா சூப்பரா இருக்கும். எனி டைம் கோஷ் இஸ் பெட்டர் தென். சரி ஓகே, நான் சும்மா வந்து ஒரு கடைசி இந்த கொஸ்டினோட முடிச்சுக்கிறேன். சும்மா வந்து ஒரு ப்ரெடிக்ஷன். ருத்ராஜ் கெய்க்வாட் ஆடுவான்னு நாளைக்கு வந்துட்டு ஒரு மரண இன்னிங்ஸ் ஆடுவான்னு சொல்றோம். யாரு சொல்லாத? நானே எனக்கு ஹோப் இல்ல நாளைக்கு. பத்து நீ என்ன நினைக்கிற? பத்து பேசுடா ப்ரோ. ஜெய் ப்ரோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல ப்ரோ, எனக்கு ஹோப் இல்ல ப்ரோ நாளைக்கு. ஹோப் இல்லையா? ஓகே ஓகே. ரோஹித் நீடா? ரோஹித் எனக்கு ஹோப் இருக்கு. நாளைக்கு ஆடுறான் கண்டிப்பா. எனக்கு என்னமோ நாளைக்கு ருத்ராஜ் கெய்க்வாட் டே தான் தோணுது. எஸ்ஆர்ஹெச் லைக் பாப்போம். என்ன எனக்கு அவங்களோட இப்ப நியூ பவுலரை பார்த்து ஒரு மாதிரி ஹோப் நமக்கு வச்சு ரெண்டு பேருமே அந்த பிரஃபுல் சரி சாகிப் ஹுசைன் சரி
ஒரு மாதிரி அவனுக்கு இப்ப தான் ரீசெண்டா இப்ப ஆமா ஹைதராபாத்ல ஆடி முடிச்சிருக்காங்க. நாளைக்கு ஆமா 2 பவுலர்ஸ் இருக்காங்க அவனு இருக்கானுங்க. ஆமா, ஆமா. மறந்துட்டேன். பிரஃபுல் இன்ஜு கூட வந்து இன்ஸ்விங் மிஸ் பண்ண அடிச்சிடலாம். சக்கீப் ஹுசைனை வந்து அடிக்கிறது கஷ்டம். ஆமா ஆமா. அவன் நிறைய க்ளோஸ்ல பாடி வைக்கறான்டா அவன். ஃபிட்டாமே நாளைக்கு சக்கீப் ஹுசைனோட ஸ்லோவர் பால்ஸ்க்கு வந்து நான் இல்லப்பா, பெரிய ஃபேன். கமின்ஸ் அவன் நாளைக்கு பயங்கரமா போடுறான். கமின்ஸ் இல்லையா? நாளைக்கு கமின்ஸ் வந்து TCS 25 RCB தேதி தான் வரான். நாளைக்கு வந்து கமின்ஸ் SRHக்கு வரான். 25 தேதி தான் வந்து பிளேயிங் 11 வர சான்ஸ் சரி, இருக்குன்னு பேசிக்கிறாங்க. நம்ம ஆள் என்ன கதை, சும்மா அந்த கரடி வருது மாதிரி காட்டி டிக்கெட் சேல்ஸ் வராரு. வராரா இல்லையா? பழக்கி விட்டுட்டு இருக்காரு வாஷ் அவரை. ப்ரோ தோனி தோனி இல்லாத ஒரு ஓ கேம் நாளைக்கு பழக்கி தோனி விட்டுட்டு இருக்காரு, வராதா? அவ்வளவுதான். தோனி தோனி வருவாரு. 11லாம் இல்ல. சாட்சி மட்டும் வருவாங்க. தோனி அங்க வாசம் இருப்பாங்க. விட்டு சீசன் அவரு வாண்டடா அவங்க சொல்ற மாதிரி தாய்லாந்து ட்ரிப் தான் போறாரு. நீங்க எல்லாம் ஆடுங்கடா, அதான் டீம் கம்யூனிஸ்ட் செட் ஆயிடுச்சு இடத்த விளையாண்டுட்டு மாதிரி இருக்காரு. அந்த ஆள் நல்லாதான் இருக்காரு. அந்த ஆள் தான் பார்த்திப விஷம் போட்டு திரியிறாரு. ஸோ வந்துட்டு பார்ப்போம். இந்த வீடியோவில் வந்துட்டு அவ்வளோதான். லைக் ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நல்லா கிரிக்கெட்டிங்காக பேசணும். ஏன்னா அதுதான் இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்ல வந்துட்டு பேசுகிற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை. ஈஸி வினிங். நாளைக்கு ஒரு 2 வைல்ட் ப்ரெடிக்ஷன் ப்ரோ. நாளைக்கு டிசி ஆர்சிபில வந்து நாளைக்கு டேஃபா டிசி மாதிரி தான் எனக்கு இருக்கு. நாளைக்கு டே கேம் ஃபர்ஸ்ட் திங். ஏன்னா இவனுங்க இந்த நைட் கேம் வச்சு நிறைய அவேவா சின்னசாமி தான் நாளைக்கு. ஆனா ஒரு டே ஃபார் டிசி மாதிரி தான் இருக்கு. இது வந்து நம்ம மேட்ச் வந்து சேசிங் எடுத்தாதான் ஒரு ஞாபகம் இருக்கா? ஓப்பனிங் பேட்டிங் எனக்கு கேஎல் ராகுல் நாளைக்கு மறுபடியும் இருக்கு. குத்த போறாரு பேட் வச்சு. நீ கம்முன்னு நீ பேட்டை கிட்ட தூக்கிட்டு வந்துடாதே. நாளைக்கு அவன் பர்த்டே வேற, கேஎல் ராகுல் பர்த்டே வேற நாளைக்கு. ஆஹா, இது வேறயா? சூப்பர். அவ்வளவுதான் கண்டிப்பா இருக்குடா. நீங்க நாளைக்கு பெங்களூர் பாய் நாளைக்கு ஒரு சப்போர்ட் பண்ணிட்டா நல்லா இருக்கும். அப்போ நாளைக்கு பார்க்கலாம். ஓகே ப்ரோ, தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். ஓகேடா, எல்லாம் தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். பை 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 பை.